அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். குரானில் ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கான வெளிச்சம். குரானை படித்து வேகமாக முடித்து அப்படின்னு ஓடுறது ஒரு பக்கம். ஆனால் ஒவ்வொரு ஆயத்தா நின்று நிதானித்து அந்த ஆயத் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடத்தும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய இருளில் நமக்கு வழி நடத்தக்கூடிய பொக்கிஷமாக வரமாக இந்த குரான் அதனுடைய பொருள் வெளிச்சம் நிச்சயமாக நமக்கு இருக்குது. இது இறைவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை. அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 45 50 வரைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. اتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. சதகல்லாஹுல் அலீம். மகத்துவமிக்க இறைவன் சத்தியத்தை சொல்லிவிட்டான். இதை சொல்லும் போதே நம்ம இருட்டெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி, நம்ம கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி வெளிச்சம் கிடைப்பதாக நம்மளால் உணர முடியும். இந்த குரான் நம்மளை வழி நடத்தும்னு நம்பணும்னா, குரானில் பல இடத்துல அல்லாஹ் நபிமார்களோட வரலாறுகளை சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்தி எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அல்லாஹ் சொல்லித்தருவான். நான் எப்போவுமே நினப்பேன், ஆசிரியர் பணியிலிருந்து பிள்ளைகளுக்கு எளிமையாக புரியணுமே அப்படின்னு சொல்லித்தரும்போது அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய விதம், நடந்த விடயங்களை எடுத்து நமக்கு சொல்லி நபிமார்களுடைய வரலாறுகள் மூலமாக நமக்கு படிப்பினைகளை, எளிமையான வழிகாட்டுதலை, இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு நல்லா சொல்லி தந்திருக்கிறான். அப்படி மூசா நபி அவர்களுடைய வரலாற்றை அல் பக்ரால அல்லாஹ் மிக அழகாக எளிமையாக இப்படி நடந்திருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு பல அதிசயங்களை எடுத்து வைக்கிறான். தொழுகை, நம்ம 5 வக்து தொழுகிறோம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லாரும், என்னால் என் இறைவனை பார்க்க முடியல, ஆனால் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு 5 வக்து தொழுகிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், இறைவனை போற்றுகிறோம், நமக்கு தேவையானது இறைவன்கிட்ட கேட்குறோம். நாம் இங்கே சுற்றி நம்மளை பேசுகிறதுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல, இறைவனோடு பேசுகிறோம்னு நம்பி நாம் தொழுகையை முன்னெடுக்கிறோம். உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். தொழுகை என்பது இறைவனுக்கு பணிந்து, இறைவன் எதெல்லாம் ஹலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஹலால் எல்லாம் செய்யலாம், அனுமதி உண்டு. இறைவன் எதையெல்லாம் ஹராம்னு தடுத்திருக்கானோ அதை எதையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஹலால் ஹராம் அவற்றை தங்களோட வாழ்க்கையில் கடைபிடிச்சு வாழ்கிறவங்களுக்கு தொழுகை என்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் வக்துக்கு தொழுதுருவாங்க. ஆனால் அப்படி வாய் பேச்சுக்கு நான் தொழுகிறேன், நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு உள்ள இறை நம்பிக்கை இல்லை, ஹலால் ஹராம் பேணி நடக்கலை அப்படின்னா அவர்களுக்கு இந்த தொழுகை பெரும் பாரமாகவே இருக்கும். ஐயோ வக்து வந்துருச்சே, தொழுது ஆகணுமே, என்ன செய்கிறது அப்படிங்கிற மனநிலை வரும். அப்போ ஈமான் குறையிற போது சில சமயம் நம்ம கூட அதை உணர்ந்திருக்க முடியும்.
ஒரு விதமான பாரமாக இருக்கும் கடமைகளை செய்கிறது. தொழுகை கூட சில சமயம் பாரமாக இருக்குதோன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த உணர்வில் இருந்து. இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். எப்பயாவது தொழுகைங்கிறது நமக்கு கட்டாய கடமை, இது ஏன் செய்கிறோம், சொல்லியிருக்காங்க செஞ்சாகணுங்கிற உணர்வில் யாருக்காவது அந்த தொழுகைங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாம் இறைவனுக்கு பணிந்து நடக்கிறோமா இல்லையா அப்படின்னு அகத்தாய்வு செய்து கொள்ளணும். நாமுமே ஈமானில் ஒரே மாதிரி நம்ம இருக்கிறதில்ல பார்த்தீங்களா? ஈமானிய பலம் சில சமயம் அதிகமாக உறுதியாக இருக்குது, சில சமயம் டவுன் ஆகிருது. இந்த வாழ்க்கையினுடைய சோதனைகள் நம்மளை ஈமானுடைய பலத்தில் குறைக்கும் போது, கவலைப்படும் போது, துக்கப்படும் போது ஈமான் பலவீனப்படும். அப்படி ஆகும்போது நம்மளே அகத்தாய்வு செஞ்சுக்கணும். தொழுகை பாரமாக இருக்குதா, நம்ம இறைவனுக்கு பணிஞ்சு நடக்கிறோமா, இல்லை அங்கங்கே அசால்ட்டாக விடுறோமா, ஹலால் ஹராம் பேணி நடக்கிறதுல அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம அகத்தாய்வு செஞ்சு நம்மை நாம் இறைவனிடத்தில் ஒப்படைத்து மீளுதலை ஏற்படுத்திக்கணும். அப்படி தொழுகையை பாரம் இல்லாமல் நான் என் இறைவனை சந்திக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நினச்சி தொழுகையை சரியாக சிறப்பாக அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும் அவனிடமே தாம் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள். அப்போ அந்த தொழுகை இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு தொழுகை பாரம் இல்லை, நான் இறைவனுக்கு பணிஞ்சு தான் நடக்கிறேன் அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா அப்படிப்பட்ட மக்கள் தொழுகைக்கு பாரமாக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்கள், ஹலால் ஹராம் பேணி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க இறைவனை நாம் சந்திப்போம் என்றவர்கள் நம்புவார். இங்கே தான் ஆச்சரியம் இருக்குது. இஸ்லாத்தினுடைய அழகு இங்கே தான் இருக்குது. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்து கொடுத்த மகத்துவம் இங்கே தான் இருக்குது. அவர்கள் கற்பித்து கொடுத்த மகத்துவம் இங்கே தான் இருக்குது. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நாம் நம் இறைவனை சந்திப்போம், நம்மை படைத்த இறைவனை சந்திப்போம், இந்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவனை நிச்சயமாக ஒரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை இவங்க இடத்துல இருக்கும். இறைவனை கண்ணில் பார்க்கல, இறைவன் பேசினதை காதில் கேட்கல, ஆனால் என்னுடைய இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான், நிச்சயமாக நான் மரணிப்பேன், என்னுடைய உயிர் இறைவனை போய் சந்திக்கும் என்று அவர்கள் நம்புவார்கள். அந்த அளவீட்டை வச்சு யார் நம்புகிறாங்களோ அந்த அளவீட்டை வச்சு அவங்க இறைவனுக்கு பணிஞ்சு நடப்பாங்க. இறைவனை சந்திக்கணுமே, இறைவனுக்கு எல்லாமே தெரியுமே, அப்போ இறைவனுக்கு பதில் சொல்லணுமே, அப்போ தப்பு பண்ணக்கூடாது. அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. இறைவனை சந்தித்து யாராவது நரகத்துக்கு போக ஆசைப்படுவாங்களா? இப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க இறைவனை சந்திப்போம் என்று நம்பக்கூடியவர்கள் பயந்து நடப்பார்கள். அவர்களுக்கு தொழுகை சுமையாக இருக்காது, சுகமாக இருக்கும். நினைக்கும் போதே இறைவன் இவ்வளோ பெரிய அருட்கொடை நமக்கு தந்திருக்கானே, தொழுகை என்ற திறவுகோள் வாயிலாக நினைக்கும் போது இவ்வளோ அழகாக இருக்குது. மறுமை என்ற ஒரு நாள் வரும், அவனிடமே தாங்கள் ஒன்று திரட்டப்படுவோம், அவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம், அவனிடமே தாம் திரும்ப செல்ல இருக்கிறோம், அவனது நாட்டத்திற்கே தங்கள் முடிவுகள் விடப்படும் அப்படின்னு மனுஷன் நம்பினா அப்படின்னா அவனுக்கு இறைவனை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை உறுதியாகும். இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர், நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து சொர்க்கத்தை தரட்டும்னு இந்த நேரத்தில் துவா செஞ்சுக்கிறோம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் ஒரு மனிதனிடம் அல்லாஹ் கேட்பானா, உனக்கு நான் வாழ்க்கை துணையை வழங்கவில்லையா, உன்னை நான் கண்ணியத்திற்குவனாக ஆக்கவில்லையா, உனக்கு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் வசப்படுத்தி கொடுத்து செல்வமும் செல்வாக்கும் உள்ள தலைவனாக வாழ வைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பானா. அதற்கு அந்த மனிதன் ஆம் உண்மைதான் அப்படின்னு சொல்வானா. அப்போது அல்லாஹ் கேட்பானா, என்னை நீ சந்திப்பாய் என்று நீ நம்பினாயா என்று கேட்கும்போது அந்த மனிதன் இல்லை அப்படின்னு சொல்வானா. அப்போது அல்லாஹ், உலகில் நீ என்னை மறந்து விட்டதைப் போல இன்று நான் உன்னை மறந்து விடுவேன் என்று சொல்வானா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். பற்றியெல்லாம் படிக்கும்போதே பயமாக இருக்குது பார்த்தீங்களா? பூமியில் நீ என்னை மறந்துட்டேல, அப்போ இங்கே மறுமையில் நான் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. யார் அல்லாஹ்வை இம்மையில் மறந்திருக்கிறார்களோ மறுமையில் அல்லாஹ் அவர்களை மறந்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறான் என்றால் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். எந்த நொடியும் அல்லாஹ்வை மறக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிற நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கு தரணும். மூசா நபி அவங்க வாழ்ந்த காலத்தில் உலக மக்கள்லேயே யார் சிறந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரவேலர்கள் சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
மற்ற எல்லாரையும் விட அவங்கள மேம்படுத்தி வச்சுருந்துருக்கிறான். அந்த காலத்தில் அப்படி. ஆனால் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் தான் எல்லாரையும் விட மேலானவர்கள். என அல்லாஹ் கூறுகிறான், மனித குலத்தை வழிநடத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், இறுதி தூதரின் சமுதாயத்தாரை நோக்கி சொல்லப்பட்டது அப்படின்னு நமக்கு நிறைய இடங்களில் செய்திகள் இருக்குது குரானில். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக மக்களில் நீங்கள் 70வது சமுதாயமாக நிறைவடைகிறீர்கள். அந்த 70 சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாவீர்கள், இறைவனிடம் மதிப்புமிக்க சமுதாயமாவீர்கள் அப்படின்னு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ தான் பெஸ்ட் அப்படின்னு நம்மளை பார்த்து. யாரெல்லாம் நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவங்களுடைய சமூகம் நாம் அப்படின்னு யாரெல்லாம் அவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கணும்னு வாழ்கிறோமோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு. இதுவரைக்கும் அந்த அத்தனை நபிமார்களின் சமூகங்கள்லேயும் பெஸ்ட். அல்லாஹ் உங்களை அதிகமாக நேசிக்கிறான் அப்படின்ட்டு, அல்லாஹ் உங்களுக்கு அதிக மதிப்பு தர்றான் அப்படின்ட்டு நம்முடைய ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் அகத்தாய்வு செஞ்சுக்கிறணும், அதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மூசா நபியின் காலகட்டத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை மற்ற சமூகங்களை விட உயர்வானவர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லும்போது, அதற்கு பின்னால் வரக்கூடிய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். ரசூலுல்லாஹ் பற்றின அழகான சிறப்பு இங்கே சொல்லப்படுது. அவர்கள் அனைத்து படைப்பினங்களிலும் மேலானவர்கள். இம்மை மறுமை 2 உலகத்திலையும் அவங்க தான் மனித குலத்திற்கு தலைவர் ஆவார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கான். அதிகமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்லி அவங்களோட அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தரணும். இந்த வசனத்தில் எவ்வளோ அருட்கொடைகளை, இவ்வளோ மேன்மையான சமூகமாக இஸ்ரவேலர்களை தந்து, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அருட்கொடைகளை தந்து, கேட்டதெல்லாம் கொடுத்து, ஃபிரௌன்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றி அவ்வளோ விஷயங்களையும் தந்த அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அவங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய நீடித்த தண்டனைகள் குறித்து இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான். யாரும் யாருடைய தேவையையும் நிறைவேற்ற முடியாத மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறான். எந்த தந்தையும் தன் பிள்ளையின் தேவையை அந்த நாளில் நிறைவேற்ற முடியாது, எந்த பிள்ளையும் தன் தந்தையின் தேவையை அந்த நாளில் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட மறுமை நாளுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த மறுமை நாள் மிகவும் இறுக்கமான நாளாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்லித்தரான். தந்தையோ பிள்ளையோ யாராயினும் ஒருவர் மற்றவருடைய தேவையை நிறைவேற்ற முடியாது. பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது. இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இங்கே விளக்கத்தில் சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய காட்சி என்ன? பலஸ்தீனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்ன? அந்த மக்கள் எப்படி அழிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? இஸ்ரவேலர்கள் தான் நினைக்கிறாங்க. ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? எதுக்காக அவங்கள ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிற பள்ளிவாசலை மையப்படுத்தி ஏன் இவ்வளோ பெரிய போர் நடக்குது? அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இஸ்ரவேலர்கள் இறுதி இறை தூதரை நம்பாமலும் அவருக்கு இறைவன் வழங்கிய நெறிகளில் அவரை பின்பற்றி நடக்காமலும் தன்னுடைய தவறான கொள்கைகளிலேயே மறுமை நாளில் இறைவனை சந்தித்தால் அப்போது எந்த உறவினரின் உறவும் செல்வாக்கு மிக்க எவரது பரிந்துரையும் அவர்களுக்கு பயனளிக்காது. இந்த பூமி நிறைய தங்கத்துக்கு ஈடாக கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளில் அல்லாஹ் வழங்கும் தண்டனையைப் போல வேறு யாராலும் தண்டனை வழங்க முடியாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமான பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தி இந்த செய்தி. எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே நட்புறவு பயனளிக்காது, லஞ்சம் பயனளிக்காது, பரிந்துரை எடுபடாது, பரஸ்பர உதவி இருக்காது, யாருடைய ஒத்துழைப்பும் இருக்காது. இருந்த ஒத்துழைப்பெல்லாம் மறைந்து போகும், அதிகாரமெல்லாம் அழிந்து போகும். அதிகாரம் முழுவதும் நீதி வலுவா சர்வாதிகாரியான அல்லாஹ் ஒருவனுக்கே அங்கே இருக்கும். அவனுடைய முன்னிலையில் பரிந்து பேசுபவர்களும் உதவியாளர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. தீமைக்கு அதை போன்றதை கூலியாக வழங்கும் அல்லாஹ் நன்மைக்கு பல மடங்கு கூலியை வழங்குகிறான். இந்த எத்தனை விஷயங்களும் இந்த வசனத்துக்கு சாட்சியாக வைத்து இப்னு கசீரில் விளக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாள் பாருங்க.
அப்போ இந்த உலகத்தில் நான் தான் அதிகாரி, என்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, என்கிட்ட பேர் இருக்குது, புகழ் இருக்குது, காசு இருக்குது, என்ன வேணால் செய்யலாம், யாரை வேணால் ஏமாற்றலான்னு நினைக்கிற அத்தனை பேரும் மாட்டுவான். அது கீழ் நிலையில் இருந்து சாதாரண வேலை செய்கிற ஒருத்தர்லேருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் இது அப்ளிகபிள். அத்தனை பேருக்கும் இதுதான். இன்றைக்கி இந்த உலகத்தில் இம்மையில் ஆட்டம் போடுறாங்க, விருதுகள் வழங்கி கொள்கிறாங்க, அது பேர் புகழ் அப்படின்னு இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸில் வீட்டுக்கு வீடு, அதுவும் இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸுங்கிற விளம்பரங்கள்னால பேர் புகழ் அனுபவிக்கக்கூடியவர்கள், அதை கொண்டு வாழக்கூடியவர்கள், அதை கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். நான் மார்க்க படிப்பு சொல்லித்தரேன், ஆனால் நான் அதை பின்பற்ற மாட்டேன்னு இந்த உலகத்தில் கேடு விளைவிக்கக்கூடியவர்கள், எல்லாவனுக்கும் அதுதான் தண்டனை. ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், அதே சமயத்தில் நியாய தீர்ப்பாளன். அவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். அயோக்கியனுக்கு அள்ளி அள்ளி தருவேன்றான்ல, அவன் கேட்டதை விட அதிகமாக தருவேன், கேட்டதையெல்லாம் உடனே தருவேன். பாதிக்கப்பட்டவன் ஒரு பக்கம் நின்று அழுதுட்டுருப்பான். ஆனால் இங்கே இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் செஞ்சவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். பேரு புகழ், பேட்டிகள், மேடைகள், விருதுகள், மாலைகள், கௌரவங்கள், பணம், கார், பங்களா எல்லாம் கொடி கட்டி பறக்கும். எல்லா உலக நாடுகள்லையும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்படி நல்லா வாழ்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய வசனம் இதுதான். கேட்க கேட்க அதிகமாக நான் கொடுப்பேன், உடனே கொடுப்பேன். எதற்காக அப்படின்னா, கடைசியில் பிடிக்கக்கூடிய பிடி அவன் தப்பிக்கவே முடியாததாக இருக்கும். நரகத்தின் கடைசி அடுக்கை தயார் செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா எச்சரிக்கை செய்கிறான்ல. அப்படி அவ்வளவு தண்டனைகள் குறித்தும் இந்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள். அவர்கள் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள். உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் அறுத்து கொன்றுவிட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டார்கள். இதனால் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. ஃபிரௌனை வச்சு அல்லாஹ் சோதிச்சான், என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போது மூசா நபி என்ன செஞ்சாங்க, மக்கள் என்ன செஞ்சாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு. ஃபிரௌன் என்ன செஞ்சான், நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் தான் உங்களையெல்லாம் படைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், என்னை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவ்வளவு அடிமைப்படுத்தினான், மக்களை கொடுமைப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். அப்போது இஸ்ரவேலர்களுக்கான கொடுமை என்ன மாதிரினா, பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாரையும் கொன்றுவானான், பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு வச்சானா. ஏன்னா அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு, ஒரு ஆண் பிள்ளை தான் உன்னை கொல்ல போகிறான் இஸ்ரவேலர்களிலிருந்து அப்படின்னு ஃபிரௌனுக்கு சொல்லப்பட்டிருந்ததுனால பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம். இப்போ அல்லாஹ்ட்டிருந்து உங்களுக்கு பெரிய சோதனை வந்துருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் இங்கே ஞாபகப்படுத்துகிறான். சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சா, உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். மூசா நபி இருக்காங்க, நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஃபிரௌன் இருக்கிறான். அப்போ ஏக இறைவன் ஒருவனே, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் ஒருவனே, அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னு மூசா நபி சொல்கிறாங்க. அப்போது உன்னை அழிப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளை வருவான்னு சொல்லும்போது பிறக்கிற ஆண் பிள்ளையை பூரா அறுத்து கொன்று போட்டு கொண்டிருக்கிற ஃபிரௌன் ஒரு பக்கம், மூசா நபி ஏக இறைவன் ஒருவனேன்ற நம்புகிற மக்களின் கூட்டம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிரௌனை எதிர்த்து கொண்டிருக்காங்க. இப்போ ஃபிரௌனுடைய படை மூசா நபி கூட்டத்தை அழிக்கிறதுக்காக வருது. இவங்க கடலை நோக்கி ஓடுறாங்க, பின்னாடியே துரத்திக்கிட்டு ஃபிரௌனுடைய படை வருது. அப்படி வரும் பொழுது மூசா நபி கடல் பக்கத்தில் நிற்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. கடல் ரெண்டாக பிளக்குது, பாதை கிடைக்குது. மூசா நபியும் அவங்களுடைய கூட்டத்தாரும் கடலுக்கு நடுவில் கிடைச்ச பாதை வழியாக நடந்து போகிறாங்க. இந்த காட்சியை கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்கள். அப்போது கடலுக்கு நடுவில் பாதை கிடச்சி அவங்க நடந்து போகிறாங்க. பின்னாடியே வந்த ஃபிரௌனுடைய கூட்டம் ஃபிரௌனோட சேர்ந்து பின்னாடியே துரத்திக்கிட்டு வரும்போது அல்லாஹ் பாதையை மூடிவிட்டான். அவங்க எல்லாரும் கடல் தண்ணியில் அப்படியே அந்த மூசா நபியினுடைய சமூகத்தின் கண்களுக்கு முன்னாடியே மூழ்கடிக்கப்பட்டார்கள், கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள், அங்கேயே அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டார்கள். அப்படின்னு நாங்கள் உங்களை எப்படி காப்பாற்றினோங்கிற செய்தியை இந்த இடத்துல இறைவன் சொல்லி, இப்படி இஸ்ரவேலர்களுக்கு ஆறுதலும் எதிரிகளுக்கு மோசமான இழிவும் ஏற்பட்டது. அப்படி மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாள் தான் முஹர்ரம் 10 ஆசுரா நோன்பு அப்படின்னு ஆசுரா நாளாக அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகும்போது அங்கே யூதர்கள் ஆசுரா நாளில் நோன்பு நோற்பதை பார்த்தாங்க.
அப்போ யூதர்கள்ட்ட நீங்கள் நோன்பு நோர்க்கும் இந்த நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஒரு நன்னாளாகும், இன்றுதான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரி ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். எனவே இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் உங்களை விட மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறினார்கள். பின்னர் அந்த நாளில் தாம் நோன்பு நோற்றதுடன் மக்களையும் நோன்பு நோக்குமாறு உத்தரவிட்டார்கள். சுபஹானல்லாஹ். இவன் மிகப்பெரியவன். நமக்கு எல்லாருக்கும் ஆஷுரா நோன்பு இதை கேட்கும்போது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? 2 நாள் 9, 10 2 நாளும் நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கிறோம். இந்த வசனங்களின் வழியாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தரான்? சோதனை இறங்கலாம், அதன் வழியாக நன்மையின் பக்கம் போகக்கூடியவங்க யார், தீமையின் பக்கம் போகக்கூடியவங்க யாருன்னு நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஃபிரௌன் என்கிற சோதனையை கொடுத்து, மூசா நபி என்கிற அருட்கொடை இந்த பூமிக்கு கொடுத்து, யார் மூசா நபி என்கிற ஹலால் பக்கம் போக போகிறீங்க, ஃபிரௌன் என்கிற ஹராம் பக்கம் யார் போக போகிறீங்கன்னு நல்லா டெஸ்ட் வச்சு பார்த்தான். அப்போது இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆட்சி, அதிகாரம், பேர், புகழ், பணம், கட்டிடங்கள், பெண்கள், தனக்கு என்ன சந்தோஷம்லாம் இந்த உலகத்தில் இந்த பூமி உருண்டையில் வேணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாம் ஃபிரௌன் பக்கம் போனாங்க. இல்லை, ஏக இறைவன் ஒருவனே என்கிற நம்பிக்கையோடு மறுமையை நம்பிக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்விடம் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று மறுமையை நம்பியவர்கள், இந்த உயிர் இந்த பூமியிலிருந்து கிளம்பி அல்லாஹ்வை தான் சந்திக்க போகுது, இங்கேருந்து நம்ம கிளம்ப தான் போகிறோம், இங்கே இருக்கிறதுக்காக நம்ம வரலை, இறக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோன்னு நம்பினவங்க மூசா நபி பக்கம் போனாங்க. மூசா நபி பக்கம் போயிட்டு அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், ஹலால் பேணியவர்கள் அங்கே பாக்கியசாலிகள். அந்த அந்த அல்லாஹ் வச்ச சோதனையில் வெற்றி பெற்றார்கள். யார் ஃபிரௌன் பக்கம் போனாங்களோ அவங்களாம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கிறணும். நாம் இறை நம்பிக்கையோடு ஹலால் ஹராம் பேணி நடக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கஷ்டத்தில் ஹலாலை நோக்கி போகிறோமா இல்லை ஹராமை நோக்கி போகிறோமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால நான் சினிமா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் குரான் ஓத போகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? எனக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதாக நடக்குது, எனக்கு மட்டும்தான் எல்லா கெட்டதும் நடக்குது, அதனால் நான் இப்படி போகிறேன், வழிகேட்டில் போகிறேன், எனக்கு கணவர் சரியில்லை, சோதனையாக இருக்குது, அதனால் நான் கள்ளக்காதலனோட போகிறேன், எனக்கு மனைவி சரியில்லை, அதனால் நான் விபச்சாரிகளை தேடி போகிறேன். யார் இதில் லாபம் அடைந்தார்கள், யார் இதில் நஷ்டமடைந்தார்கள்? வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் யாருக்காகவும் எவருக்காகவும் எவனுக்காகவும் என் ஏக இறைவனை விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லாவுக்காக நான் ஹலாலா மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ உங்கள் பாக்கியசாலிகள். ஒருத்தன் சொல்கிறான், நீ வாழ்க்கையில் பெரிய நஷ்டவாளியாக இருக்கிற, உன்னுடைய முதல் கணவன் தலாக் கொடுத்துட்டு போயிட்டான், கையில் பிள்ளையோடு இருக்கிற, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நீ முஸ்லீமாகவே இரு, நான் ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவன், நான் நானாகவே இருந்துக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லும்போது இந்த பெண் அல்லாஹ்வுக்காக முடியாது, நான் என்னுடைய அல்லாஹ்வை விட்டு கொடுத்துட்டு ஒரு வாழ்க்கையை, இப்படி ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் ஏற்க வேண்டியதில்லை அப்படின்னு இவற்றை இழப்பதற்கு இந்த பூமியில் தயாராக இருப்பாள் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ். ஆனால் காதல்ங்கிற பேரில் இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடி போய் தாய் தகப்பனையும் விட்டுட்டு யாரோ ஒருத்தனை நம்பி ஏமாந்து நடுத்தெருவில் நிற்கக்கூடிய நிலைமைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யார் இங்கே லாபம் அடைந்தார்கள், யார் இங்கே நஷ்டமடைந்தார்கள்? சோதனையில் யார் வெற்றி அடைந்தார்கள், யார் தோல்வி அடைந்தார்கள்? நாம் ஒவ்வொரு நாளும் அகத்தாய்வு செய்வோம். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கடினங்களில் இருந்து ஈமானிய உரத்தை அதிகரிக்கிறோமா, குறைத்து கொள்கிறோமா? இறைவன் நமக்கு கொடுக்குற கஷ்டத்திலிருந்து ஹலாலை நோக்கி உயர்ந்து நிற்கிறோமா, ஹராமான பாதையில் அழிந்து போகிறோமா? நமக்கு நாமே அகத்தாய்வு செய்வோம். கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் நம்முடைய ஈமானை உறுதி பெறச் செய்து எந்த சோதனையிலிருந்தும் நம்மை பாதுகாத்து ஹலால் பேணக்கூடியவர்களாக இறை நம்பிக்கையாளர்களை, முஃமின்களை ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.